வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசையமுதா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தஸ்பூரில் பஸ்தர் பந்தம் விழாவை நேற்று தொடக்கி வைத்தார். இந்த விழாவின் மூலம் நம் நாடும் உலகமும் பஸ்தார் பிராந்தியத்தின் வளமான பழங்குடி கலாச்சாரத்தின் பெருமையை பற்றி அறிய முடியும் என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். 2 நாள் அரசுமுறை இந்தியா வந்துள்ள செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி, மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவாலை சந்தித்தார். பின்னர் இந்திய தொழில் கூட்டமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்தியா செஷல்ஸ் வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றார். புதுச்சேரி ஜிப்மர் APJ அப்துல் கலாம் கலையரங்கில் விபத்துக்கால அவசர சிகிச்சை குறித்த சர்வதேச கருத்தரங்கை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று தொடக்கி வைத்து பேசுகையில், புதுச்சேரி சுகாதார சுற்றுலா மையமாக மேம்பட்டு வருகிறது என்றும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். நேற்று நடைபெற்ற T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 29 ரன் வித்தியாசத்தில் அமெரிக்காவை வெற்றி கொண்டது. இன்று காலை 11 மணிக்கு சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.